நிறைய பேருக்கு யோக தவம் செய்யும் பொழுது சரீரம் சம்பந்தமான பயிற்சி சம்பந்தமான சந்தேகம் இருந்தால் வீட்டில் கூட உட்காந்து நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கங்க, பதில் சொல்கிறோம். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேளுங்க. ஏதாவது பயிற்சி சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் எழுமானால் தெளிவாக கேளுங்க, பதில் சொல்கிறேன். ஏன்னா வள்ளல் பெருமான் அவர்கள் உரைநடை பகுதியில் நிறைய விடயங்களை சொல்லியிருக்காரு. அது அனைத்துமே சாதனா சாதுரியம்னு பெறுது. ஒரு சாதனத்தை செய்பவன் சாதுரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாதான் உடல் நலம்பட இருக்கும், உங்களுக்கு நிறைய பக்குவமான சிந்தனைகள் வரும். அதனால் அதெல்லாம் கடைபிடிக்க பழகணும். கர்ம விதி சிறப்பு விதின்னு தனியாக பிரிக்கிறார். முதல்ல கர்ம விதியில் உள்ளதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா அடுத்த கட்டமான சிறப்பு விதி படித்து அதில் உள்ளது எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்லப்படுது அதையாவது கடைபிடிக்க முயற்சி எடுக்கணும். ஏன்னா விதிகள் எதற்கு சொல்லப்படுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு வேணும். இப்போது நிறைய பேர்கிட்ட உள்ள முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப அதிகமாக பிரபல்யமாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் வள்ளலார் வரப்போகிறாரு அப்படிங்கிறது. சென்னை, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் வரப்போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமோடு இருக்கிறாங்க. இது என்ன பிரச்சனைன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை வள்ளலார் வராருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வள்ளலார் வராரு என்ன பண்ணிவிடுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்க. வழக்கம் போல் என்ன நடக்கும், வள்ளலார் வந்துட்டாரான்னு அவருக்கு ஒரு புது வீடு எடுத்து கொடுத்து இல்லைன்னா சபையில் போய் அவரை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவீங்க. அதான் நடக்க போகுது. ஏன்னா வள்ளலார் இயல்பாக இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திற்கு சொன்ன விஷயங்களையே நீங்கள் இன்னும் கடைபிடிக்காம தான் இருக்கிறோம். இதெல்லாம் கருத்தில் நீங்கள் வச்சுருக்கணும். வள்ளலார் வராருன்னா என்ன பண்ணணும்? நம்ம நிறைய பேர் ரொம்ப ஆர்வப்பட்டு இருக்கிறீங்க. வெளியிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, வள்ளலார் வரப்போகிறாரு. அவர் தான் மறையிறதுக்கு முத நாளே சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். நான் வருவேன் தான் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் எப்படி வருவேன்னு சொன்னார் உங்ககிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன சொன்னார்? நான் வருவேன், வரும்போது நான் மட்டும் வரமாட்டேன், கூட யார் வருவா? ஆண்டவர் வருவாருன்ட்டார் இல்லை? அப்போ நான் மட்டும் வந்தால் பரவாயில்ல, என் இஷ்டத்துக்கு எதாவது கொடுக்கலாம். முதலாளி கூட வந்தால் நான் எப்படி கொடுக்க முடியுமா? ஆண்டவர் வருவார். வந்தால் என்ன பண்ணுவார்னு சொன்னார்? அப்பயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்கு சாகாவரமும் ஏனையோர்க்கு. அவர் போட்ட லெட்ரு எப்பயோ நம்மளை வந்து சேர்ந்துருச்சு. யாரும் இன்னும் லெட்டரை படிக்கல. ஆனால் வள்ளலார் வரப்போகிறாருன்ற ஆனந்தத்தில் மட்டும் நம்ம இருக்கிறோம் இல்லை? அப்போ என்ன சொல்கிறாரு? சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்கு சாகாவரமும் ஏனையோருக்கு பக்குவத்திற்கு தகுந்தார் போல் பலன். அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்தாலும் இதை தான் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் இல்லை? அப்போ நம்ம பக்குவமாக இருக்கிறோமா அல்லது ஜீவகாருண்யத்தோடு இருக்கிறோமா? ஜீவகாருண்யத்தோடு இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாகா வரம் கிடைக்கும். நீங்கள் கேட்டது கொடுத்துருவார். இல்லைன்னா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஏதேனும் கொடுக்கப்படும். நீங்கள் அவர் வந்த உடனே ஐயா காலை பிடிச்சிட்டு அழுதுடலாம், உழுந்து காலை பிடிச்சிட்டு அழுதுனா இருந்தாலும் ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப அழுதிங்கன்னா தரண்டா பாத்திரம் எங்கன்னு கேட்பார். பிச்சையிட அவர் தயார். ஆனால் எத்தனை பேர் பாத்திரம் வச்சுருக்கோம்? பாத்திரம்னா என்ன? அக ஒழுக்கம், தூய்மையான அக ஒழுக்க உடல் இருக்கா? நாமளே கண்ணை மூடி கேட்டாலும் என்ன இல்லை, சரியான பொருள் இல்லை. அதனால் பெருமான் வராருன்னா ரொம்ப ஆர்வப்பட்டுலாம் குதிச்சுக்கிட்டு கும்பாளிச்சுட்டு ஓடிலாம் நினைக்காதீங்க. அவர் வருவார். வந்த உடனே எல்லாரையும் ஏற்கனவே பாட்டில் பாடிருக்காரு, வம்மீன் உலகீர்னு பாடிருக்காரு. நாமெல்லாம் போய் நின்னா அவர் அப்படியே ஜம்முன்னு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். நாம் அவர் பின்னாடி ரயில் போட்டியில் இருந்து சின்ன பசங்க ரயில் போட்டி ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி அவர் சட்டையை நாமளும் என் சட்டையை இன்னொருத்தனும் பிடிச்சிக்கின்னு சிக்கு புக்குன்னு
அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறதுக்கு போயிடலான்னு நினைக்காதீங்க. அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட எல்லோரும் அருள் பெறலாம், ஆனால் அதற்கு என்ன வேணும்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேணும்னு தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் அந்த நெறியில் நின்று நன்னெறி அடைய பாருங்க. முடியாதவர்கள் தவம், யோகம் இதெல்லாம் ஸ்ரத்தையோடு செய்யணும், சும்மாலாம் கிடையாது. கடமைக்கெல்லாம் செய்யாதீங்க, காலம் இல்லை. அதனால் தவம் செய்தாலும் யோகம் செய்தாலும் தியானம் செய்தாலும் அதற்கான முழு முயற்சியில் இறங்குங்க. இங்கே இருக்கின்ற இப்போ இருக்கிற இந்த உலக சம்பந்தமான, இல்லை என்னைய கூட எடுத்துக்கங்க, இல்லை யாரையும் சொல்லலாம் வேண்டாம், என்னால் கூட உங்களுக்கு வழிகாட்ட தான் முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே உங்களை உச்சந்தலையில் வச்சு ஒரு அழுத்துனா பவர் பட்டன் அழுத்தின மாதிரி உங்கள் உள்ள லைட்டாக எரிய போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நெத்தி பொட்டில் வச்சு கையை வச்ச உடனே அப்படியே நிறைய பேர் பார்க்குறீங்களா, அப்படி நெத்தி பொட்டில் அப்படி கையை வச்சுன்னா ஆணு முடி மேலே போய் அப்படியே ஆனந்தமயமாயிடுறாங்க. சத்தியமாக எனக்கெலாம் எல்லாம் தெரியாது தம்பி. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அக உணர்வு இருக்குல்ல, இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்க்கும்போது கூட உங்களுக்கு வராது. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு குருநாதரை பார்க்கும்போது கூட ஒருவனுக்கு உள்ளார்ந்து கருணை ததும்பாது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ரோட்டில் மேயிற சின்ன நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க, அது வாலாட்டும் போது உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்னதாக புறா வளர்க்குறோம், ஒரு அழகான கோழி வளர்க்குறோம், வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம். அது நம்ம எவ்வளோ துயரத்தில் போனாலும் நம்ம அப்படி உட்காந்துருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட அன்போடு அது உடலை உராசி ஒரு சத்தம் போட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த நாக்கால் வருடி கொடுக்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அறியாமல் நம்முள் கருணை ததும்பும், அன்பு ததும்பும். இது நீங்கள் சட்டுன்னு ஒரு குருநாதர்கிட்ட கூட எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம உள்ள என்ன இருக்கு? கருணையும் அன்பும் நிறைந்தே காணப்படுகிறது. ஆனால் அதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய உயிரினங்கள், இப்போ நாய்க்கெல்லாம் ஒரு தேவையும் இல்லை, பூனைக்கெல்லாம் ஒரு தேவையும் கிடையாது, புறாக்கெல்லாம் ஒரு தேவையும் கிடையாது நம்மக்கிட்ட. அது என்ன கேட்க போகுது? எனக்கு பேங்க்கில் பணம் போடுன்னு கேட்க போதா, இல்லை அப்பார்ட்மெண்ட் வீடு கொடுன்னு கேட்க போதா? ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை உணவளித்தால் நம்மிடம் அன்பாக இருக்கும். அப்போ இதே எதிர்பார்ப்பை மற்ற ஜீவர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது இருக்காது. அதுவும் குறிப்பாக மனிதர்கள்ட்ட மிகவும் குறைவு. அதனால் நீங்கள் உங்கள் உள் இருக்கின்ற உண்மை அன்பை இறைவனிடத்தில் செலுத்த பாருங்கள். அப்போ நான் சொல்கிற இறைவன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அறிவு வடிவாகிய பரம்பொருள். அறிவே வடிவான பரம்பொருளுக்கு இறைவன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் சொல்வதை கேட்டு செய்யாதே அப்படின்னா செய்யாதீங்க. அப்படியாக அவர் சொல்படி நடந்து யோக தவ தியான ஞான விசாரங்களில் ஈடுபட்டால் மேன்மையான இடத்துக்கு போவீங்க. அவருடைய அருள் கரம் உங்களை தீண்டும், அதனால் ஆனந்த வாழ்வு கிடைக்கும். அப்படிங்கிறத மறக்காமல் ஜீவகாருண்ய நெறியோடு இருக்கணும். புரியுதுங்களா? படிங்க.